இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் முதன்முறையாக மகுடம் சூடியது தென்னாப்பிரிக்க அணி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தல். ஐசிசி போட்டிகளில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பை வென்று வரலாறு படைத்தது தென்னாப்பிரிக்க அணி. 1998 சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பிறகு ஐசிசி தொடரை வென்று அபாரம். உடல் ரீதியான பின்னடைவு இருந்தபோதும் தன்னம்பிக்கையால் வென்று காட்டிய தென்னாப்பிரிக்க கேப்டன் பவுமா. ஆஸ்திரேலிய கேப்டன் கமின்ஸின் உயரத்தோடு ஒப்பிட்டு கிண்டல் செய்தவர்களை தனது செயல்பாட்டால் வாயடைக்க வைத்து அசத்தல். அகமதாபாத் விமான விபத்தில் 270 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 650 அடி உயரத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதாக மத்திய அமைச்சர் தகவல். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய 3 மாதங்கள் கால அவகாசம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் விபத்துக்குள்ளானது ஏர் இந்தியா விமானம். டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரும் வரை விமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என மத்திய அமைச்சர் ராம் மோகன் விளக்கம். விமானி ஏடிசியை தொடர்பு கொண்டு மேடே என தெரிவித்தார். அதன் பின் தொடர்பு துண்டிப்பு. கருப்பு பெட்டியில் உள்ள தகவல்களை மீட்பதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் ராம் மோகன் தகவல். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளுக்கு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர ஆலோசனை. தாக்குதலை உடனடியாக இரு நாடுகளும் கைவிடுமாறு ஐநா சபை தலைவர் வலியுறுத்தல். நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக கனடா, சப்ரைஸ் நாடுகளுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. கனடாவில் வரும் 16, 17 தேதிகளில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ராணிப்பேட்டை சோளிங்கர் பாமக பிரமுகர் சக்கரவர்த்தி கொலை வழக்கில் புதிய திருப்பம். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். சோளிங்கர் பாமக பிரமுகரும் வழக்கறிஞருமான சக்கரவர்த்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ரெண்டண்டி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்ற இளைஞரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. திருச்சியில் விசிக சார்பில் திருமாவளவன் தலைமையில் மதச்சார்பின்மையை காப்போம் எழுச்சி பேரணி. டிவிஎஸ் டோல்கேட் அருகே தொடங்கியுள்ள பேரணியில் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் பங்கேற்பு. பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களையும் காட்டிலும் அதிகமாக படியளப்பது மாநில அரசுதான். பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம், ஜல்ஜீவன் திட்டங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு.
இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி முக்கொம்பு அணைக்கு வந்தடைந்த மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவேரி நீர். தாரை தப்பட்டை முழக்கத்துடன் நீரில் மலர்களை தூவியும் நெற்களை வீசியும் விவசாயிகள் மரியாதை. உடுமலை அமராவதி அணை கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அமராவதி ஆற்று பகுதிக்கு செல்வதை தவிர்க்க பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் அருகே பள்ளி வாகனமும் தொழிற்சாலை வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 10 குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. 2026 தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்கினார். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி காட்டம். மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்து ரவுடிகள் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி சாடல். மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்து ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அதிமுகவினர் தர்ணா. சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு செல்ல முயன்ற ஆர்.பி. உதயகுமாருக்கு அனுமதி மறுப்பு. மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு. எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த பாஜக மாநில தலைவர் கே.பி. ராமலிங்கம். மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட கமல்ஹாசனுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து. நிர்வாகிகள் பரிசளித்த வாளை நிராகரித்து கண்டித்த கமல். திருவாரூரில் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாக வாகன பேரணி நடத்த காவல்துறை மறுப்பு. தடையை மீறி வாகன பேரணி சென்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தாய்மொழி வழிபாடு என்பது அடிப்படை உரிமை. கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு என்பது இனத்தின் அடிப்படை உரிமை. தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. சென்னை எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் படிந்திருக்கும் எண்ணெய். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை.
கோவை மாவட்டம் கந்தே கவுண்டன்சாவடி அருகே கத்திமுனையில் மிரட்டி 1.25 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளை. கோவையிலிருந்து கேரளாவுக்கு நகைகளை வாங்கிச் சென்ற தங்க வியாபாரிகளை மிரட்டி மர்ம நபர்கள் துணிகரம். கோவை மாவட்டம் கந்தே கவுண்டன்சாவடி அருகே கத்திமுனையில் 1.25 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம். கத்திமுனையில் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவு. சுமார் 4-5 பேர் ஒரு லாரியில் பற்றி வழிமறித்து அவங்ககிட்டருந்து 1.25 கிலோ தங்கம் ராபரி பண்ணி எடுத்து போயிருக்காங்க. இது சம்பந்தமாக 5 தனிப்படை அமைச்சு தீவிரமாக தேடிட்டு இருக்கோம். விரைவில் அக்யூஸ்டாக கைது பண்ணுவோம். கன்னியாகுமரி அருகே வீட்டிற்கு டியூஷன் வந்த 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். மணியாச்சி காவல் நிலையத்தில் லாரி உரிமையாளரை மிரட்டி 1 லட்சம் ரூபாய் வாங்கிய விவகாரம். டிஎஸ்பி உட்பட 3 காவலர்கள் மீது தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. தென்பெண்ணை ஆற்றில் 2வது நாளாக துர்நாற்றத்துடன் குவியலாக பொங்கிச் செல்லும் ரசாயன நுரைகள். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டையில் தனியார் பேருந்து மோதி 2 சக்கர வாகனத்தில் சென்ற நபர் படுகாயம். மது போதையில் இருந்த பேருந்து ஓட்டுநரை நைய புடைத்த பொதுமக்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள சாலைகளில் வீசிய பலத்த காற்றால் சாய்ந்த ராட்சச பேனர்கள். பேனர்களை அனுமதி பெற்று உறுதித்தன்மையுடன் அமைத்து குறித்த காலத்தில் அகற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மதுரையிலிருந்து அபுதாபிக்கு முதலாக நேரடி விமான சேவை தொடக்கம். பயணிகளிடம் கலகலப்பாக பேசிய விமானி வீடியோ இணையத்தில் வைரல். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஃப்ளைங் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours அபுதாபி. ஃப்ளைங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர். தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஊர் ஃபிளைட்னு ஜியோதண்டா பத்தி பல்லாம் கேட்டுறாதீங்க, கிடைக்காது. பட் ஆல்மோஸ்ட் ரெடி. என்ஜாய் த ஃபிளைட். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ப்ளீஸ் ஆஸ்க் த கேபின் க்ரூ. they'll be more than happy to help you. Once again, thank you so much for choosing to fly with you. நன்றி, வணக்கம். Thank you sir. Thank you sir. துபாயில் உள்ள மரினா என்ற குடியிருப்பு மற்றும் வணிக வளாக கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. 764 குடியிருப்புகளில் வசித்து வந்த சுமார் 4000 பேரை பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்பு துறையினர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் 3வது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கம். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மோதிய சுருச்சி இருதர் சிங் தங்கப்பதக்கம் என்று அசத்தல். கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் இயக்குனர் அட்லி. சென்னை சத்யபாமா பல்கலைக்கழகம் சார்பில் வழங்கப்பட்ட அங்கீகாரம். தக்லை படத்தில் தீக்குரலில் உருவான முத்தமழை பாடலின் வீடியோ வெளியீடு. ஆடியோவுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து படத்தில் இடம்பெறாத காட்சியை வெளியிட்ட படக்குழு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் மியூசிக் கான்சர்ட்.
இடம் குறித்த விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தகவல். திருமணம் குறித்து பரவும் வதந்தியை நம்ப வேண்டாம் என அனிருத் அறிவிப்பு. காவியா மாறனை கரம் பிடிப்பதாக வெளியான வதந்திக்கு முற்றுப்புள்ளி. சென்னையில்